Praise the Lord. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நான். நாம யாரு? உங்களை யாராவது நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மஞ்சள் சாரி கட்டிக்கிற அக்கா, நீங்கள் யார்? உங்களை தான். நீங்கள் யார்? நீங்கள் யார்? உங்களை யாருன்னு நீங்கள் அடையாளப்படுத்துவீங்க? சொல்லுங்க. நான் இப்போ உங்களை கேட்குறேன், நீங்கள் யார்? சரி அக்கா, நீங்கள் யாருக்கா? புரியல. இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் பிள்ளையா? யாரு கேட்டாலும் அதான் சொல்வீங்களா? கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து உங்களை கேட்டா என்ன சொல்வீங்க? நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஓகே, இப்போ உங்க வீட்டில் வந்து கவர்மெண்ட்ல யாராவது வர்றாங்க உங்களை பத்தி விசாரிக்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு பேர் இல்லையா? பேர் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இப்போ நான் யாரு? எனக்கு பேர் இல்லையா? என் பேர் தெரியலையா? என் பேர் விமலா, ஜோஸ்பின் விமலா. சரியா? நான் கேரளாலேருந்து வரேன். ஜோஸ்பின் விமலா. சரி, இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? பெயர் இருக்கு. பெயர், இந்த பெயர் எதுக்கு வச்சிருக்காங்க? பெயர் சொல்லி அழைப்பதற்காக. பெயர் சொல்லி அழைக்க இல்லையா? பெயர் சொல்லி அழைக்க நமக்கு எல்லாருக்கும் பேர் இருக்கு. பேர் சொல்லி யார் அழைப்பா? உங்களுக்கு பேர் வச்சவங்க கூப்பிடுவாங்க. உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இல்லையா? உங்களை பற்றி நல்லா தெரிந்தவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் கூட பிறந்தவங்க, இவங்கெல்லாம் உங்களை பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்களா? கூப்பிடுவாங்கல்ல. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. பெயர் சொல்லி நம்மை அழைப்பாங்க. அதுதான் உண்மை. இப்போ நான் யாருன்னு கேட்டால் முதல்ல என் பேரை சொல்லணும். அதுதான் உண்மை. அப்புறம் எங்கள் அப்பா பேர், எங்கள் அப்பா லூதுசாமியோட பொண்ணு நான் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நமக்கு இன்னும் அப்பா இருக்காங்க. அடையாளம் காட்டுறதுக்கு எதை சொல்லுவோம்? நான் இவங்களுடைய பிள்ளை அப்படின்னு பேரை சொல்லி சொல்லுவோம்ல. எடுத்தோன்னே ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் உண்மை இல்லை. எல்லா இடத்துலையும் நம்ம அதை சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியும். எப்படி எடுத்துக்குவாங்க? கோயிலில் வேணா ஓகே, கிறிஸ்தவங்களுக்குள்ள ஓகே. உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் உங்கள் பேர் என்ன, நீ யாருமான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லி எழுதிடுவாங்களா? சரி, ஓகே. நான் எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கெல்லாம் ஒரு பெயர் இருக்கிறது இல்லையா? எசாயா 43ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயர் சொல்லி நான் உன்னை அழைத்தேன். உன் பெயர் சொல்லி உன்னை நான் அழைத்தேன் அப்படின்னா, பெயர் சொல்லி அழைக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னா, நம்மை முழுமையாக அறிந்தவர்களுக்கு, நம்மேல் உரிமை உள்ளவங்களுக்கு. அவங்க தான் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட முடியும். அப்படிதானே? தெரியாது. எனக்கு இப்போ உங்களை பேர் சொல்லி கூப்பிட எனக்கு உங்களை தெரியாது. அப்போ பெயர் சொல்லி அழைக்கணும் அப்படின்னா அவங்களை பற்றி முழுமையாக அறிந்தவர்களாக இருக்கணும், உரிமை உள்ளவங்களாக இருக்கணும். அவங்க தான் பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் அப்படின்னா கடவுளுக்கு நம்மேல் முழு உரிமை உண்டு, அக்கறை உண்டு, நம்மை முழுவதும் அறிந்தவர் அவர் தான். அதனால தான் அவர் பெயர் சொல்லி எல்லாத்தையும் அழைக்கிறார். சரி, இப்போ இந்த உலகத்தில் பொதுவாக நம்மளை யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மனிதர்கள், நம்மளாம் மனிதர்கள். மனிதர்கள் அப்படின்னா மற்ற படைப்புகளை விட ஏதோ ஒரு வித்தியாசம் கட்டாயம் இருக்கும்ல. மனிதன் அப்படின்னா ஒரு படைப்பில் வித்தியாசம். ஆடு மாடு இருக்குது, மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் விட உயர்ந்த ஒரு படைப்பு தான் மனிதன் இல்லையாண்ணா? ஒரு மனுஷி, மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ மனிதன் அப்படின்னா
யார மனுஷன் முழு மனிதன் என்பவன் யார்? முழு மனிதன் என்பவன் யார்? நம்மை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முழு மனிதன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் நீங்கள் வாசிக்கிறீங்களா? 1 தெசலோனிக்கேயர் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது, நம்மை சந்திக்க வரும்போது நாம் எப்படி இருக்கணுமா? நம்முடைய உடல், ஆன்மா, ஆவி இதெல்லாம் குற்றமின்றி முழுமையாக தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு முழு மனிதன் என்பவன் இது 3ம் இருக்கணும். உடல் இருக்கணும், ஆன்மா இருக்கணும், ஆவி இருக்கணும். சரியா? இப்போ நமக்கு உடல் இருக்கா? உடல் தொட்டு பாருங்க. உடல் தானா ஆவியா? உடல் இருக்கு. இப்போ உடல் இருக்கிற எல்லாமே மனிதன்னு சொல்ல முடியுமா? ஆடு மாடு எல்லாத்துக்கும் உடல் இருக்கா இல்லையா? இருக்கா? ஆடு மாடுக்கு உடல் இருக்கா? அதை மனுஷன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ உடலும் இருக்கணும், உயிர் இருக்கணும்ல. வெறும் உடல் என்னன்னு சொல்லுவோம்? வெறும் உடல் மட்டும் இருந்தா பிணம் இல்ல. உடல்ல உயிர் இருந்தா, ஆடு மாடெல்லாம் உயிர் இருக்கு, உடலும் இருக்கு, அதை மனுஷன்னு சொல்ல மாட்டோம்ல, சொல்ல மாட்டோம். அது ஒரு மிருகம், அது ஒரு படைப்பு. அதையும் தாண்டி மனிதனுக்கு இந்த மிருகங்களுக்கெல்லாம் இல்லாத ஒன்று இருக்கு, அதுதான் ஆன்மா, நம்முடைய ஆன்மா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த ஆன்மா எங்க இருக்கு? நம்முடைய ஆன்மா எங்க இருக்கு? என்னோட ஆன்மா, உங்க எல்லாருக்கும் ஒரு ஆன்மா உண்டு இல்ல? இந்த ஆன்மா எங்க இருக்கு? நம்ம உடலில் எந்த இடத்துல இருக்கு? என்னைக்காவது கேட்டு பார்த்தீங்களா? இந்த ஆன்மான்னு சொல்றாங்களே, அது எங்க இருக்கு? நம்ம உடல்ல எந்த பகுதியில் இருக்கு? தெரியல, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்முடைய ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆன்மா அழியாது, ஆன்மா ஒருபோதும் அழியாது. உடல் மட்டும் அழிந்து போகும். இந்த உடல் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த ஆன்மா எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம உடலில் மொத்த உடலிலையும் தலை முதல் பாதம் வரைக்கும் மொத்த உடலிலும் எத்தனை செல்கள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு செல்லாக இருக்கும் செல்கள். அந்த ஒவ்வொரு ரத்த அணுவிலையும் ஒவ்வொரு செல்லிலும் நம்முடைய ஆன்மா இருக்கு. நம்முடைய ஆன்மா இந்த மொத்த உடலிலும் இருக்கு. அதுக்குன்னு குறிப்பிட்ட இடம் இதயத்தில் தான் ஆன்மா இருக்கு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடம்னு சொல்ல முடியாது. மொத்த உடலிலும் நம்முடைய ஆன்மா கலந்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆன்மா ரொம்ப முக்கியம், இந்த உடலும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் இணைக்கிற தூய ஆவி, நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட், பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட், இந்த ஸ்பிரிட்டும் ரொம்ப முக்கியம். இது 3 சேர்ந்தது தான் முழு மனிதன். முழு மனிதன். அப்போ நான் முழு மனுஷன்னு எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த 3ஐயும் சரியாக வளர்த்தினாதான். ஆன்மாவையும் உடலையும் ஆவியும் சரியாக உணவை கொடுத்து வளர்த்தினாதான் முழு மனிதனாக நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது நம்முடைய ஆன்மா அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ஆன்மாவுக்கு ஃபஸ்ட்டு உடலை பார்ப்போம். ஏன்னா உடல் தான் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாம் பார்க்க முடியறதா இருக்குது இல்லையா? உடல் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் உடல் இருக்குது. இந்த உடல் வளர்வதற்கு நாம் என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். எத்தனை வேளை சாப்பிட்றோம்? 3, சிலர் 5 வேளை கூட சாப்பிடுவாங்க இல்லையா? டீ குடிப்போம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், எதையாவது சாப்பிடுவோம். அப்போ சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு 3 வேளை கட்டாயம் சாப்பிட்றோம். 3 வேளை உடலுக்கு உணவு கொடுக்குறோம். உடல் வளருது. உடல் சின்ன வயசுலேருந்து உணவு ஊட்டி குழந்தைங்களையும் வளர்த்துறோம். உடல் வளர்வதற்காக நாம் 3 வேளை உணவு எடுக்கிறோம் இல்லையா? அதே போல் இந்த உடலை தூய்மையாக வச்சுக்கிறோமா இல்லையா? உடலை தூய்மைப்படுத்த என்ன செய்கிறோம்? குளிக்கிறோம். ஒரு நாளைக்கு 2 முறை அல்லது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 முறையாவது நாம் குளிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம உடலை தூய்மையாக வைத்துக்கொள்ள. நம்ம பக்கத்தில் 4 பேர் இருக்கணும், நம்மளை பார்த்து தூரம் ஓடி இருக்கக்கூடாது இல்லையா?
அப்போ குளிக்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் அது நல்லது. அப்போ குளித்து நம்முடைய உடலை தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம். இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மனிதனுக்கான அடையாளம். ஒரு வாரம் குளிக்கலைன்னா என்னங்க ஆகும்? தண்ணி இல்லை, ஒரு வாரம் என்ன பண்ணுவீங்க? வேர்வை நாற்றம் அடிக்கும். ஒரு மாதம் குளிக்கலன்னா யாராவது பக்கத்துக்கு வருவாங்களா? ஒரு வருஷம் குளிக்கலன்னா, ஒரு வருஷம் குளிக்கலன்னா அந்த மனுஷனை என்னன்னு சொல்லுவாங்க? மனுஷனை சொல்லுவாங்களா? அவன் மனிதன் இல்லை, அவன் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவன் மனுஷன் அப்படிங்கிற லிஸ்ட்லேயே வர முடியாது. ஒரு வருடம் குளிக்காமல் அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிறவங்கள ரோட்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா? அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு குளிக்கணும்னு தெரியாது, துணி ட்ரெஸ் மாற்றணும்னு தெரியாது, அவங்க அப்படியே அழுக்கு படிந்து ரோட்டில் எங்கே வேணாலும் தூங்குவாங்க. அப்படியெல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்படின்னா மனிதனுடைய அந்த மனிதன் அப்படின்னே சொல்ல முடியாது. மிருகங்களுக்கு கூட எங்கேயாவது தண்ணி கண்டா போய் குளிக்கும். மிருகங்கள் கூட, காக்காலாம் குளிக்கும், பார்த்துருக்கீங்களா? மாடு, ஆடு, அந்த மிருகங்கள் எல்லாம் கூட தண்ணியில் குளிக்கும். ஆனால் மனிதன் குளிக்காமே இருந்தால் இந்த உடல் நாற்றம் எடுக்கும்ல, உடல் நாற்றம் எடுக்கும், அசிங்கமாயிரும், நம்ம பக்கத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, மனுஷங்கிற அந்த ஒரு அந்தஸ்து நமக்கு இருக்காது, அந்த டிக்னிட்டி இருக்காது, எல்லாமே இழந்து போயிடுவோம். அந்த ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா அவன் நம்ம சமுதாயத்தையே இல்லை, அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போது உடலை தூய்மையாக வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ உடலுக்கு உணவு கொடுப்பதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரெண்டும் நம்ம செய்துட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா, இந்த இப்போ உடல் வந்து குளிக்கிறோம், 3 வேளை சாப்பாடு கொடுக்குறோம். ஆனால் இறந்ததுக்கப்புறம் இந்த உடல் என்னவாகும்? இறந்ததுக்கப்புறம் எத்தனை நாள் எடுத்து வச்சுருப்பாங்க? கிராமத்துலலாம் 1 நாள் 2 நாள், அதுக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்கல்ல. மேக்ஸிமம் 24 மணி நேரத்துக்குள்ளே இறந்துட்டா அப்புறம் பாடி எப்போ எடுக்கிறீங்கன்னா அடுத்த கேள்வி இல்லை. அப்போ அந்த நம்ம அடக்கம் செஞ்சுருவாங்க உடனே. இந்த இவ்வளவு பக்குவப்படுத்துகிற நம்மளோட உடல், இவ்வளவு சுத்தமாக வச்சுருக்க நம்முடைய உடல், இவ்வளவு பார்த்து பார்த்து உணவு கொடுத்துற நம்முடைய உடல் இறந்து போன உடனே எங்கே போயிடும்? மண்ணுக்குள்ளே போயிடும். மண்ணுக்கு தான் சொந்தம். மனிதனே மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். நமக்கு மண்ணுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த உடல் தான் மண்ணுக்கு போகும். இந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆன்மா மண்ணுக்குள்ளே போகாது. இந்த ஆன்மா விண்ணுக்கு சொந்தமானது, விண்ணகத்திலிருந்து வந்தது, கடவுளிடமிருந்து வந்த ஆன்மா. அது திரும்பவும் கடவுள்கிட்ட தான் போய் சேரும். அப்போ இந்த ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த உடல் வளர்வது போல இந்த ஆன்மாவும் வளரணும். உடல் வளர்வது போல ஆன்மாவும் வளரணும். அப்போது உடலுக்கு நம்ம 3 வேளை சரியாக உணவு கொடுக்குறோம், உடலை நல்லா தூய்மைப்படுத்துகிறோம் அப்படின்னா ஆன்மாவுக்கும் நாம் உணவு கொடுப்பது அவசியமா இல்லையா? ஆன்மாவுக்கு உணவு கொடுக்கணுமா வேண்டாமா? ஆன்மா வளரணும், ஆன்மா முதிர்ச்சி அடையணுமா இல்லையா? ஏசுசாமி 12 வயசுலேயே ஞானத்தில் வளர்ந்தவரா, முதிர்ச்சி அடைந்தவரா, ஞானிகள் மத்தியில் அவர் போதித்தார் இல்லையா? 12 வயசுலேயே. அப்போ அவர் ஞானத்திலும் அறிவிலும் அவர் முதிர்ச்சி அடைந்தவரா, ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைந்தவரா அந்த 12 வயசுலேயே இருந்தார். அப்போது 33 வாலிபனாக இருந்தப்போ அவர் எவ்வளவு முதிர்ச்சி அடைந்தவராக இருந்திருப்பார். அப்போ நாம் ஆன்ம முதிர்ச்சி உள்ளவங்களாக வளரணும், கடவுளை அறியும் அறிவில் நம்ம வளரணும், அந்த ஆவிக்குரியவற்றை பிரித்து பார்க்குற அந்த டிசர்ன்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வளரணும், நன்மை தீமை அறிய கற்றுக்கொள்ளணும், ஞானம் வேணும், இந்த விவேகமாக நடந்துக்கணும். இதுக்கெல்லாம் நமக்கு ஆன்மா முதிர்ச்சி அடையணும். இப்போ இந்த ஆன்மா முதிர்ச்சி அடைய ஆன்மாவுக்கு உணவு கொடுப்பது அவசியம். ஆன்மா வளர ஆன்மாவுக்கு உணவு கொடுப்பது அவசியம். ஆன்மா அழியுமா? அழியாது இல்லையா? ஆன்மா அழியாது. சாலமோன் ஞானம் 11:24 சொல்லுது, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார் அப்படின்னு சொல்லுது. அப்போ மனிதனை அழியாமைக்கு தான் படைத்தார். ஆன்மா அழியாது, உடல் தான் அழிந்து போகும். அப்போ இந்த அழியாத ஆன்மாவுக்கு நாம் அழியாத உணவு கொடுக்கணும். அழியாத ஆன்மாவுக்கு அழியாத உணவு கொடுக்கணும். அப்போ அழியாத உணவு எது? அழியாத உணவு
அழியாத உணவு இறை வார்த்தை இல்லையா? அழியாத உணவு, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை உண்போர் என்றுமே வாழ்வர் இல்லையா? அப்போ நம்முடைய ஆன்மாவுக்கான உணவு வானின்று இறங்கி வந்தவர் தான். யார் இறங்கி வந்தவர்? வார்த்தையானவர், இயேசு ஆண்டவர், இந்த வார்த்தை. அப்போ நம்முடைய ஆன்மாவுக்கு உணவு இறை வார்த்தை, வார்த்தை தான். இந்த வார்த்தையை ஆன்மாவுக்கு எத்தனை முறை ஒரு நாளைக்கு கொடுக்குறோம்? உணவை கொடுக்குறோம். உடலுக்கு 3 வேளை கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு ஆன்மாவுக்கு எத்தனை வேளை உணவு கொடுக்குறோம்? பட்டினி போட்டுட்டு இருக்கிறோமா? நம்ம ஆன்மாவை பட்டினி போடுறோமா? நம்ம ஆன்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குறோமா? வளருமா? நம்முடைய ஆன்மா வளரணுமா வேண்டாமா? வளரணும்ல. அப்போ நம்ம ஆன்மாவுக்கு இந்த அழியாத உணவை நாம் கொடுக்கணும். இந்த அழியாத உணவை கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை 3 வேளையும் இறைவார்த்தையை உணவாக கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய ஆன்மா முதிர்ச்சி அடையும், வளர்ச்சி அடையும். இந்த உடல் வளர்வது போல் நம்ம ஆன்மாவும் வளரும். அப்போ இனிமேல் நீங்கள் 3 வேளை உணவை சாப்பிடும்போது நினைக்கணும், அழிந்து போகிற உடலுக்கு உணவை கொடுத்துட்டுமே, இப்போ அழியாத ஆன்மாவுக்கு உணவு கொடுத்தோமா யோசிக்கணும். அழியாத ஆன்மாவுக்கு உணவு கொடுத்தோமா? அப்போ போய் சீக்கிரம் எடுத்து பைபிள் எடுத்து ஒரு 10 நிமிஷம் படிக்கணும். சரிங்களா? செய்வீங்களா? இப்போ அழியாத ஆன்மாவுக்கு உணவை கொடுக்குறோம். அழியாத ஆன்மாவுக்கு குளிக்க வைக்கணும்ல, உடலை தூய்மையாக்குவது போல் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தணும்ல. அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு திருச்சபையில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் ஒப்புரவு அருட்சாதனம். பிரைஸ் தி லார்ட். திரு அவையில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கான விஷயம் ஒப்புரவு அருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம். அப்போ ஒரு ஆன்மா தூய்மையாக, ஒரு உடல் தூய்மையாக ஒரு நாளைக்கு டெய்லியும் குளிக்கிறது போல ஆன்மா தூய்மையாக எத்தனை நாளைக்கு ஒரு முறை குளிக்கணும்? நிறைய பேர் வருஷத்துக்கு ஒரு முறை, வருடத்துக்கு ஒரு முறை நல்ல பாவ சங்கீதம் செய்கிறவங்க இருக்குங்களா? அப்போ உடலை மட்டும் டெய்லி சுத்தம் பண்ணுறோம், ஆன்மா வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போ ஆன்மாவையும் நாம் டெய்லியும் சுத்தம் பண்ணணும். இப்போ டெய்லியும் பாவ சங்கீதம் பண்ண வாய்ப்பு கிடைக்காது. அப்போ டெய்லியும் நம்ம அந்த ஆத்ம சோதனை பண்ணுறோம், இல்லது நம்முடைய பாவ மன்னிப்பு ஜெபம் சொல்கிறோம், ஆண்டோடைய இரக்கத்தை வேண்டி ஜெபிக்கிறோம், இல்லை டெய்லியும் பூசை பார்க்குறவங்க அந்த பூசையில் பாவ மன்னிப்புக்கான ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுறோம், பாவம் மன்னிக்கப்படுது. ஆனால் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீதனம் செய்யணும். 7 நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம ஆன்மாவை சுத்திகரிக்கணும், கழுவணும். அப்போ தான் அந்த ஆன்மா புனிதத்தில் வளரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆன்மாவுக்கும் ஆவிக்கும், ஆன்மாவுக்கும் உடலுக்கும் உணவு கொடுக்குறோம், ஆன்மாவுக்கும் ஆவிக்கும் நாம் சுத்தம் செய்கிறோம். நம்ம உடலுக்கும் உடலையும் ஆன்மாவையும் சுத்திகரிக்கிறோம். இது 2 ரொம்ப முக்கியம். இது 2க்கு இடையில் ஆவி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்பிரிட் இருக்குது. நமக்குள்ள ஆவி இருக்குது, உள்ளம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்பிரிட்டு. அப்போ இந்த ஆவி அப்படிங்கிறது மனித ஆவி, மனித ஆவி. இந்த மனித ஆவி தூய ஆவியோடையும் இணையும், தீய ஆவியோடையும் இணையும். புரியுதா? மனித ஆவி நமக்குள்ளே இருக்கிறது ஹியூமன் ஸ்பிரிட்டு. இது ஹோலி ஸ்பிரிட்டோடையும் சேரும், அப்போ நல்ல ஆன்மாவாக மாறும். இது ஈவில் ஸ்பிரிட்டோடு சேரும்போது தீய ஆன்மாவாக மாறும். இப்போ நாம் எந்த பக்கம் சேரலாம்? இப்போ நம்ம மனிதர்கள், மனித ஆவி, இந்த ஆவி தூய்மையாக வளரணுமா இல்லை தீமையில் வளரணுமா? தூய்மையில் வளரணும்ல. அப்போ நம்ம தூய ஆவியோட சேரணும். தூய ஆவியோடு சேர்ந்தாதான், என்னாவையும் தூய ஆவியும் இணையும் போது தான் நான் கடவுளை பார்க்க முடியும், கடவுளை சந்திக்க முடியும், கடவுளோட உறவு கொள்ள முடியும், கடவுளோட ஐக்கியமாக முடியும். பரவசம், பரமன் வசப்படுவது தான் பரவசப்படுதல். பரமன் கடவுள், கடவுளோட வசப்படுவது, ஐக்கியமாவது, ஒன்றிப்பது, அதுதான் பரவசம். என்னாவியும் தூய ஆவியும் ஒன்றாக இணைந்து விட்டார், ஆனந்தம் ஆனந்தமே. வெரி குட். தெரியும்ல? அப்போ எப்போ ஆனந்தம் வரும்? என்னாவியும் தூயாவியும் இணையும் போது நமக்குள்ள ஆனந்தம், பேர் ஆனந்தம் வரும். என்னாவியும் தீயாவியும் இணையும் போது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் வாழ்க்கை. வாழ்க்கை
முடிந்தது. அப்போ நமக்கு ஆவிகளை பிரித்தறிகிற அந்த அனுபவம் வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கை எது, தூயாவி விரும்புகிற வாழ்க்கை எது, தீயாவி விரும்புகிற வாழ்க்கை எது அப்படின்னு இந்த மனித ஆவி தான் முடிவு பண்ணணும். மனித ஆவி தான் முடிவு பண்ணணும் இல்லையா? அப்போ நமக்குள்ள ஆவி இருக்கு. இந்த ஆவியை எப்போவோ தூங்க வைக்கக்கூடாது. இந்த மனித ஆவி தூங்கக்கூடாது. இந்த மனித ஆவி என்ன செய்யணும்? எப்போவும் விழிப்பாக இருக்கணும். எப்பவும் விழிப்பாக இருக்கணும். கடவுள் பேசுகிறத கேட்கறதுக்கான அந்த விழிப்புணர்வோட கவனத்தோட எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம திருவருகை காலத்தில் விழிப்பாக இருங்கள்னு ஒரு வாரம் வரும்ல, ஆயத்தமாக இருங்கள், விழிப்பாக இருங்கள், ஒவ்வொரு வாரமும் ஒரு வார்த்தை வரும் இல்லையா? அப்போ நம்ம எப்பவும் விழிப்பாக இருக்கணும். அப்போ ஆவியானவர் பேசுகிறாரா, கடவுள் பேசுகிறாரா, இந்த மனித ஆவி அதை கண்டுபிடிக்கணும். சில நேரம் தீய ஆவி நம்மோட பேசும். அப்போ இது தீயவனோட வேலை, இந்த பக்கம் நாம் சாயக்கூடாது அப்படின்னு இந்த இதுதான் மனிதர்களுக்குள்ள இருக்கிற போராட்டம். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நாம் சோர்ந்து போகிறோம் அப்படின்னா நாம் இந்த மனித ஆவியோடைய போராட்டம் தான். நம்ம கடவுளோட இணையல் தான் இல்லை தீயவனோட இணையல் தாங்கிற ஒரு போராட்டம். அப்போ இந்த ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ஆன்மா இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கும். எதுக்கு? உடலுக்கும் ஆவிக்கும் இடைப்பட்ட நிலையில் ஆன்மா இருக்கும். இந்த ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னா சில நேரம் ஆவி சொல்லும். ஆவி என்ன சொல்லும் அப்படின்னா, நீ போய் ஜெபம் பண்ணு, இப்போ நீ ஜெபிக்கிற நேரம், நீ தூங்காத, நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆவி சொல்லும். இந்த உடல் என்ன சொல்லும்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற, இப்போ தானே நீ வேலை முடிச்சுட்டு வந்த, இன்னும் கொஞ்சம் தூங்குன்னு உடல் சொல்லும். அப்போ இந்த ஆன்மா என்ன செய்யும்? எந்த பக்கம் சாயும்? நம்ம உடல் உடலுக்குரிய காரியத்தில் அதிகமாக அக்கறை எடுத்து ஊனையியல்பு சார்ந்த காரியங்களில் நாம் இருந்தோம் அப்படின்னா இந்த ஆன்மா ஊனையியல்பு சார்ந்த காரியங்களுக்கு சரி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு தூங்கும். இல்லை, இந்த ஆன்மா இல்லை ஆவியானவர் சொல்கிறதா நான் கேட்பேன் அப்படின்னு கடவுளுடைய காரியத்தில் அக்கறையாக இருந்துச்சு அப்படின்னா அது ஆவியானவர் சொல்கிறத கேட்டு எழுந்திரு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும். இதுதான் போராட்டம். கண்டுபிடிக்கணும் நாம். இது கொஞ்சம் ஆழமாக போனோம், உங்களை குழப்பறதுக்காக நாம் சொல்லலை, கொஞ்சம் நிதானம் பண்ணுங்க. மனிதர்களாகிய நாம் இந்த நிலைக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லுறேன். இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஆன்மா அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? நம்புறீங்களா? இந்த ஆன்மா ஒரு நாள் கடவுளிடம் செல்லும். என்னைக்கு இருந்தாலும் நம்ம எல்லாருமே இறந்து போவோம்ல, மனிதர்கள் எல்லாரும் இறந்து போவோம். யாருக்காவது பயம் இருக்கா சாவு நினைச்சு? பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? பரலோகத்துக்கு போக யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? யாருக்கு இல்லையா? பரலோகத்துக்கு போக ஆசை இல்லையா? சீக்கிரம் முடியுங்க சிஸ்டர், பசிக்குது சிஸ்டர். பரலோகத்துக்கு போகணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கு இல்லை? பரலோகத்துக்கு போகணுன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நிறைய ஜெபிக்கணுமா? நிறைய உபவாசம் இருக்கணுமா? அதெல்லாம் செஞ்சால் பரலோகத்துக்கு போயிருவோமா? பரலோகத்துக்கு போகணுன்னா நாம் சாகணும். பரலோகத்துக்கு போகணுன்னா நான் சாகணும்ல. சாகாமல் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியுமா? உடலோட யாரும் போக முடியாது. அப்போ நாம் சாகணும். இந்த உலகத்தில் நாம் செத்து போனாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பரலோகத்துக்கு ஆன்மா தான் போகும். கடவுளை பார்க்க கடவுளிடமிருந்து வந்த ஆன்மா இந்த உலகத்தில் இறக்கிற அடுத்த நிமிஷம், இந்த உலகத்தில் இறந்து போகிற ஒரு ஆன்மா அடுத்த செகண்ட் எங்கே போகும் அப்படின்னா அந்த ஆன்மா யாரிடமிருந்து வந்ததோ அதே படைத்த கடவுளிடமே செல்லும். அந்த படைத்த கடவுளிடம் முன்பாக போய் நிற்கும் அந்த ஆன்மா. அப்போதான் அந்த ஆன்மாவுக்கு தனித்தீர்வை நடக்கும். பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் அங்கே நடக்கும். இந்த இறந்த உடனே நமக்கெல்லாம் தனித்தீர்வை நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் பொது தீர்வை உலக முடிவில் தான் நடக்கும். ஒவ்வொரு மனிதனும் இறந்த அடுத்த நிமிஷம் பிதா முன்னாடி போய் நிற்கும்போது பிதா கடவுள் நம்மகிட்ட கேட்பார், நீ இந்த உலகத்தையெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு நீ ரொம்ப வருத்தப்பட்டியா? உன்னுடைய உறவுகளை எல்லாம் நீ விட்டுட்டு வர வருத்தப்பட்டியா? நீ திரும்ப இந்த உலகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறியா? நான் உனக்கு கொடுத்த வேலைகளை எல்லாம் நீ செய்து முடித்துட்டியா? இப்படி நிறைய லிஸ்ட் போட்டு வச்சுருப்பார். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும். பயமாக இருக்கா?
அப்போ கடவுள் முன்னாடி போய் நிற்க நான் தகுதி உள்ளவர்களாக மாறணும் அப்படின்னா ஆண்டவர் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிற வேலையெல்லாம் நாம் செய்து முடிக்கணும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் இந்த மனிதனுக்குரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த வாழ்க்கை ஒரு முறை தான் அந்த மனித வாழ்க்கை, அதை பலனுள்ள விதத்தில் பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ பரலோகத்துக்கு நம்ம போகிறது உறுதி. ஒன்றும் இந்த ஆன்மா நரகத்துக்கு போகும், இல்லைன்னா பரலோகத்துக்கு போகும். பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே, நம்ம ஆன்மாவுக்கு அந்த தனித்தீர்வை முடிந்த உடனே நம்முடைய ஆன்மா நரகத்துக்கா அல்லது உத்தரிக்கிற ஸ்தலத்துக்கான அங்கே கடவுள் சொல்லுவார். அப்போ நம்முடைய வானதூதர் நம்ம எங்கே கொண்டு போனோமோ அங்கே கொண்டு போய் விடுவார். மேக்சிமம் எல்லோரும் உத்தரிக்கிற ஸ்தலம் போகும்னு நினைக்கிறேன். அங்கே போய் கொஞ்ச நாள் சுத்திகரித்து அதுக்கப்புறம் திரும்ப கடவுளிடம் போய் சேருவோம். இதுதான் அந்த ஆன்மாவோட ஒரு நிலைக்குள்ளே போகிறது. இப்போது இந்த உலகத்தில் நிறைய ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா? நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆன்மா உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆன்மா இருக்கா இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆன்மா இருக்குது. இந்த ஆன்மா கடவுளிடமிருந்து வருது. ஒரு அம்மா வயிற்றுக்குள்ளே கருவாயி அந்த கரு உருவாகிற நிமிடத்திலிருந்து அது ஒரு ஆன்மா. தாய் வயிற்றில் கருவாகிற அந்த நிமிடத்திலிருந்து அது ஒரு ஆன்மாவாக உடல் எடுக்குது. சரிங்களா? அந்த உடல் எடுக்கிற அந்த உடலுக்கு, தாய் வழியாக உடல் எடுக்கிற அந்த உடலுக்கு, அந்த உடலுக்குள்ளே இந்த ஆன்மாவை கடவுள் வைக்கிறார். அந்த ஆன்மாவை சுமக்கிற ஒரு மண் கூடாரம் தான் இந்த உடல். அப்போ அந்த அந்த ஆன்மா இந்த கடவுளிடமிருந்து வருது அப்படின்னா, அதில் ஒரு தாய் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஜென்ம பாவம் அப்படின்னு ஒன்று இருக்குமா? குழந்தை உருவாகிற எல்லா குழந்தைகளுக்கும் ஜென்ம பாவத்தோடு தான் பிறக்கும் இல்லையா? திருப்பாடல் 51:5 தாவீதரசர் சொல்வார், பாவ நிலையிலேயே என் அன்னை என்னை கருத்தாங்கினால் பாவத்தோடு என்னை பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொல்லி. அப்போ கருத்தாங்கும் போதே அதுக்கு ஜென்ம பாவம் உண்டு. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஜென்ம பாவம் உண்டு. இப்போது நிறைய குழந்தைகள் அபோர்ஷன் ஆகுது இல்லையா? கருசிதைவு செய்கிற ஆன்மாக்கள் இருக்காங்க. அதாவது ஒரு கணவன் மனைவி விரும்பியோ அல்லது தற்செயலாவோ விபத்துலேயோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த குழந்தை அபார்ட் ஆகுது, அந்த குழந்தை இறந்து போகுது, அந்த கருவிலேயே அந்த குழந்தை சாகுது அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு நாம் யாரும் இப்போ ஒரு குழந்தையுடைய ஜென்ம பாவம் எப்போ கழுவப்படும்? ஜென்ம பாவம் எப்போ கழுவப்படும்? ஞானஸ்தானத்தின் வழியா, திருமுழுக்கின் வழியா இல்லையா? இப்போ திருமுழுக்கின் வழியா ஒரு குழந்தையுடைய ஜென்ம பாவம் கழுவப்படுது. அப்போ இந்த கருவில் கொல்லப்படுகிற இந்த ஆன்மாக்களுக்கு ஜென்ம பாவம் உண்டு இல்லை? உண்டா இல்லையா? கரு உருவானாலே அதுக்கு ஜென்ம பாவம் உண்டு. அது நல்லபடியாக பிறந்தாலும் சரி, கரு சிதைவுனால அது கலைந்து போனாலும் சரி, அதுக்கு ஜென்ம பாவம் அந்த ஆன்மாவுக்கு உண்டு. அப்போ இந்த ஆன்மா 3 மாதம் அல்லது 2 மாதம், ஒரு 10 நாள் 20 நாள் கரு சிதைவு செய்கிறவங்க அல்லது தானாகவே கரு சிதைந்து போகுது அப்படின்னா அந்த குழந்தையுடைய அந்த ஆன்மாவுக்கு ஜென்ம பாவம் உண்டு. அப்போ அந்த ஜென்ம பாவத்தை எப்படி போக்குவது? அந்த குழந்தை, அந்த ஆன்மா திரும்ப கடவுள்கிட்ட போகணுமா வேண்டாமா? போகணும்ல. அப்போ திரும்ப கடவுள்கிட்ட எப்படி போகும்? அந்த ஆன்மாவுக்கு ஜென்ம பாவம் இருக்கும்போது அது கடவுளிடம் திரும்பி செல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த ஆன்மாவுக்கு நாம் திருமுழுக்கு கொடுக்கணும். அந்த ஆன்மாவுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதத்தில் ஆண்டவர் இயேசுவோட இந்த பாடுகள் வரும். அந்த நவம்பர் மாதத்தில் குறிப்பாக இந்த கருவிலே கொல்லப்படுகிற ஆன்மாக்களுக்காக அந்த பாடுகளை எல்லாம் ஒப்பு கொடுக்க சொல்லுவார். அப்போ இந்த கருவில் கொல்லப்படுற ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் இப்போ வாழ்கிற ஆன்மாக்களை விட அதிகம். இப்போ இருக்கிற மக்களை விட கருவில் கொல்லப்படுற ஆன்மாக்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்கள எல்லாம் அந்த கடவுளிடம் அனுப்பணும், அவங்கெல்லாம் அந்த விண்ணகத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே பாவம் என்னன்னா அந்த ஜென்ம பாவம் மட்டும்தான். அந்த குழந்தை வேறு எந்த பாவமும் செய்யலை. ஆனாலும் அது கடவுள்கிட்ட போக முடியாதபடி எந்த தாய் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணினாங்களோ அந்த தாயை சுற்றியே அந்த குழந்தையுடைய ஆன்மா இருக்கும். நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா அப்படின்னு தெரியாது. ஒரு வேளை உங்களுக்குள்ளே அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ உங்கள் தெரிஞ்சுக்கிட்டேயோ இந்த மாதிரி கருசிதைவு செய்தவங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தையுடைய ஆன்மா அந்த குடும்பத்தில் தான் இருக்கும். அதோடைய இரத்த பழி அந்த குடும்பத்தில் இருக்கும். அந்த ரத்தம் கடவுளை நோக்கி அல்லும் பகலும் கூக்குரல் இட்டுட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆன்மா கடவுள்கிட்ட போக முடியாமல் தவிச்சிட்டே இருக்கும். ஒரே பாவம், அதுக்கு ஜென்ம பாவம் கழுவப்படலை.
இப்போ ஜென்ம பாவம் கழுவப்பட ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது அப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நினைவு இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு திருமுழுக்கு கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு நீங்கள் திருமுழுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஆன்மா ஒருவேளை அந்த குழந்தைக்கு முன்னாடித்த குழந்தையோ அல்லது அந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தையோ பாதிப்புக்குள்ளாகும். ஏதாவது நோய் வந்துகிட்டே இருக்கும், வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அங்கே சமாதானம் இருக்காது, ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் நமக்கு திருச்சபையில் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு திருப்பலியிலையும் இயேசுடைய ரத்தம் சிந்தப்படுது. அந்த ரத்தம் சிந்துதல் வழியாக அந்த ஆன்மாவுக்கு இரத்த திருமுழுக்கு கொடுக்கப்படும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு தாய் அல்லது தந்தை அவங்க 2 பேரும் விரும்பி ஒரு குழந்தையை அபார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய ஆன்மாவுக்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கணும், நல்ல பாவ சங்கீதனம் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பேர் வைக்கணும். அவங்க நல்ல ஒரு பேர் செலக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கணும். திருப்பலி இந்த ஆன்மாவுக்கு நான் அந்த பேர் வைக்கணும், ஜோசப் ஆன்ம இளைப்பாற்றிக்காக அப்படின்னு ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒப்பு கொடுக்குற திருப்பலியின் வழியாக அந்த குழந்தையினுடைய ஜென்ம பாவம் கழுவப்படும். அப்படி கழுவப்பட்டுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை பரலோகத்துக்கு போயிடும். இல்லைன்னா அந்த குடும்பத்திலேயே அந்த சுற்றிட்டே தான் இருக்கும். அந்த ஆன்மா கடவுளிடம் செல்ல முடியாமல் தவிச்சிட்டே இருக்கும். உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற மாதிரி இந்த ஆன்மா தவிச்சிட்டே இருக்கும். அப்போ அதனுடைய இரத்த பழி நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாது அப்படின்னா நாம் இதை செய்யணும். 1 கொரிந்தியர் 15:52 வசனத்தில் இரத்த திருமுழுக்கு, இறந்தோரின் திருமுழுக்கு அப்படின்னு ஒரு இதே இருக்குது திருச்சபையில். அது முக்கியம். இறந்தோருக்கும் நாம் திருமுழுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் எந்த ஒரு ஆன்மாவையாவது கடவுள்கிட்ட நம்ம அனுப்பணும், திருமுழுக்கு வாங்காமல் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு திருமுழுக்கு கொடுப்பது ரொம்ப அவசியமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சென்னையில் ஒரு வீட்டில் ஒரு ஸ்டுடியோ, அதாவது இந்த வீடியோ ரெக்கார்டிங்காக நான் போயிருந்தேன். என் கூட என்னுடைய ஆன்மகுரு ஃபாதர் நெல்சன், அவர் இறந்துட்டார் இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஃபாதர் இருந்தார், என்னுடைய தங்கச்சி இருந்தாங்க, இன்னும் நாங்கள் ஒரு 4-5 பேர் அங்கே இருந்தோம். அந்த வீட்டில் 2வது மாடியில் நானும் என் தங்கச்சியும் தங்கியிருக்கோம். அப்படி அங்கே இருக்கும்போது நைட்டு 12 மணிக்கு அந்த ரூமில் இந்த மாதிரி ஜன்னல் ரொம்ப வேகமாக காற்றுக்கு அடிச்சுட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியே பார்த்தேன். திரும்ப போய் ஜன்னல் இழுத்து தாள் போட்டு படுத்தேன். ஒரு 2 நிமிஷத்தில் திரும்பவும் ஜன்னல் தானாகவே திறந்து பட்டப்பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிது. திரும்பவும் நான் போய் தாள் போட்டு படுத்தேன். திரும்பவும் திறந்துருச்சு. நான் தூக்க கலக்கத்தில் சரி அதை என்னவோ பண்ணட்டோன்னு அப்படியே தூங்கிட்டேன். 2வது நாளும் கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு அந்த ஜன்னல் திரும்ப அதே காற்றடிச்சா பக்கத்தில் ஜன்னலெல்லாம் திறந்துதான் இருக்கும், ஒன்றும் ஆகலை. ஆனால் இந்த ஜன்னல் மட்டும் அப்படியே அடிச்சுட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு பக்கத்தில் போய் நின்று பார்த்தா எனக்கு தொடக்கத்துலேருந்தே எனக்கு இந்த ஆன்மாக்களை பேசுவாங்க. இறந்த ஆன்மாக்கள் அவங்க ஜெப உதவி கேட்பாங்க. அவங்க ஜெபிச்சுட்டா கடவுள்கிட்ட போகும்போது நன்றி சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி நிறைய எனக்கு அனுபவம் இருக்குது. அன்றைக்கி அந்த ஜன்னல் பக்கத்தில் போய் நின்று என்னத்தினால இந்த ஜன்னல் அடிக்குது அப்படின்னு சொல்லி நின்று பார்க்குறேன். நின்று பக்கத்தில் போய் நிற்கும் போது ஒரு சின்ன குட்டி ஒரு ஆன்மா, ஒரு உருவம், அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, என்ன கடவுள்கிட்ட அனுப்புறதுக்கு நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். நான் அந்த ஜன்னல் பக்கத்தில் ஒரு சப்போட்டா மரம் நிற்கிது, சப்போட்டா ட்ரீ. அது நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குது. அந்த அந்த ஆன்மா என்ன சொல்லுச்சு அப்படின்னா, 9 வருடங்களுக்கு முன்பாக என்ன இந்த சப்போட்டா மரத்துக்கடியில் அடக்கம் செய்திருக்காங்க. என்னை கடவுள்கிட்ட அனுப்புறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லுது. எனக்கு அது அவங்களுக்கு எப்படி நான் உதவி செய்கிறதுன்னு தெரியல. நான் அப்படியே கேட்டு ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் அந்த வீட்டில் அந்த அம்மா கிட்ட நான் போய் கேட்டேன், அம்மா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு 3 பேர். ஆனால் அவங்களுக்கு பேர பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, வயசானவங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஒன்று கேட்குறது தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சப்போட்டா மரத்துக்கடியில் ஒரு குழந்தைய அடக்கம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த அம்மா அப்படியே கண்ணில் தண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க, சத்தமாக அழுதாங்க. பாத்திரம் கையில் வச்சுருந்தாங்க, கீழே போட்டாங்க. ரொம்ப ஷாக்காகி நின்னாங்க.
நான் சொன்னேன், சொல்லுங்கம்மா அப்படி. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நைட்டு அந்த ஆன்மா நான் பார்த்தேன், இங்கே இருக்காங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அடக்கம் பண்ணியிருக்கீங்க அந்த ஆன்மாவை, ஒரு குழந்தைய அடக்கம் பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாம் நாங்கள் அடக்கம் பண்ணணும், அது எங்கள் குழந்தை இல்லை, என்னுடைய தம்பி குழந்தை. என் தம்பிக்கு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்து அங்கேயே இறந்துருச்சு. அதனால் அந்த குழந்தைய நாங்கள் இங்கே கொண்டு வந்து அடக்கம் பண்ணோம். யாருக்குமே தெரியாது, இது எனக்கும் என்னுடைய கணவருக்கு மட்டும்தான் தெரியும். அது வேறு யாரும் அந்த இடத்துக்கு போய் மிதிக்கக்கூடாதுன்னு தான் அந்த இடத்துல நாங்கள் சப்போட்டா ட்ரீ வச்சோம். உடனே அடக்கம் பண்ண உடனே அந்த செடி வச்சு தண்ணி ஊற்றிட்டோம். அது வளர்ந்துருச்சு. அப்போது நான் சொன்னேன், அந்த ஆன்மா வந்து இன்னும் கடவுள்கிட்ட போகாமல் இருக்குது. 9 ஆண்டுகளாக அந்த ஆன்மா அங்கே தான் இருக்குது. அப்போ தான் தெரியும், அந்த குழந்தையுடைய அடுத்த குழந்தை, அந்த அப்பா அம்மாவுக்கு அடுத்த குழந்தை, அந்த குழந்தை நோய், பயங்கரமான நோய் அந்த குழந்தைக்கு. டெய்லி அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போகிறதே தான் வேலையாக இருக்கும், என்னானே கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த குழந்தைக்கு நான் வந்து பேப்டிசம் கொடுக்க சொல்லி அன்னைக்கே ஃபாதர் நெல்சன் தான் அந்த குழந்தைக்கு மாசு வச்சு பேப்டிசம் கொடுத்து அந்த பேர் வச்சு பூசு ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்த அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு, திருப்பலி ஒப்பு கொடுத்த அன்றைக்கு நைட்டு கரெக்டாக அதே 12 மணிக்கு திரும்பவும் அந்த ஜன்னல், நான் தங்கியிருந்த ரூமில் ஜன்னல் அடிச்சுட்டே இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டுமே திரும்ப ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னப்போ அந்த ஆன்மா திரும்ப என்கிட்ட வந்துச்சு. ரொம்ப நன்றி, என்னை இந்த இதுலேருந்து நீங்கள் விடுவிச்சிருக்கீங்க, நான் கடவுள்கிட்ட போகிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா கடவுள்கிட்ட செஞ்சது. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம். இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் நமக்கே தெரியாமல் சில கஷ்டங்கள் இருக்கும். அது இந்த ஆன்மாக்கள் வழியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஆன்மாக்களுடைய அந்த இரத்த பழி கூட நம்ம குடும்பத்தில் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முறையை நீங்கள் செய்யுங்க, நல்ல ஒரு பேர் வைங்க, அந்த திருப்பலி ஒப்பு கொடுங்க, நல்ல பாவ சங்கீதனத்தில் அதுக்காக மன்னிப்பு கேளுங்க. இதுதான் அந்த ஆன்மாவை கடவுள்கிட்ட அனுப்புறதுக்கான ஒரு வழி. இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு, நான் சொல்லிட்டேன். ஒரு வேளை உங்கள் குடும்பத்துலேயோ தெரிஞ்சவங்ககிட்டயோ யார்கிட்டையாவது இது இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் அவங்கள அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு, அந்த ஆன்மாவை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அது பெரிய ஒரு புண்ணியமாக போகும். அடுத்த நவம்பர் மாதம் வருது, அதில் இந்த ஆன்மாக்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொக்கிஷம். யோவான் 10:10 சாத்தான் வந்து என்ன, அது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை, இல்லையா? அப்போ சாத்தானோட வேலையே நம்ம ஆன்மாவை திருடிட்டு போகிறதா. ஆன்மாவை திருடணும், ஆன்மாவை அழிக்கணும், ஆன்மாவை கொல்லணும், இதுதான் அவனோட ஆசை. அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அப்போ ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கார். அவருடைய ரத்தம், அவர் ரத்தத்தால் நம்மை விலை கொடுத்து மீட்டிருக்காரு. அவர் ரத்தத்துக்கு சொந்தமாக இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைங்க. அந்த உறுதி, அந்த நம்பிக்கை, எனக்கு இயேசு இருக்காருங்கிற நம்பிக்கை, அதில் நாம் உறுதியாக இருக்கும்போது சாத்தானோ தீமையோ எதுவும் நம்ம பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஆன்மாக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, இறந்தவங்களுக்காக ஜெபிங்க, உத்திருக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுறவங்களுக்காக ஜெபிங்க. அவங்க இறந்துட்டாங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க நினைவு கூறுறோம், அது இல்லை. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் ஒவ்வொரு ஜெபமாலையிலையும் நீங்கள் அந்த ஆன்மாக்காக ஜெபிக்கும் போது உடனே அந்த ஆன்மா கடவுள்கிட்ட போகும். என்னுடைய அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா இறந்து 9 மாதம் எங்கள் அப்பா உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருந்தார். டெய்லியும் எங்கள் அப்பாவுக்கு நான் திருப்பலி ஒப்பு கொடுத்தேன், டெய்லியும் 4 ஜெபமாலை ஒப்பு கொடுத்தேன், எல்லாம் ஒருத்தர் முயற்சியில் அவருக்காக ஒப்பு கொடுத்தேன், நிறைய ஜெபிச்சு. நான் அப்படி ஜெபிச்சுமே எங்கள் அப்பா 9 மாதம் உத்திருக்கிற ஸ்தலத்தில் இருந்தார். உத்திருக்கிற நிலையிலேருந்து 9 மாதத்துக்கு அப்போ இறந்து 9 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா கடவுள்கிட்ட போனார். அப்போது நம்ம ஜெபிக்காமே இருக்கிற ஆன்மாக்கள், அல்லது எங்கள் அப்பா வந்து நல்லா ஜெபிக்கூடியவர், என்ன ஜெபத்தில் வளர்த்தினவர், எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர், எங்கள் அப்பா ரொம்ப இரக்க குணமுள்ளவர், தர்மம் செய்யக்கூடியவர், எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ரொம்ப எளிமையானவர். அவருக்கு அப்படி இருந்த நல்ல மனுஷனுக்கே 9 மாதம் இருந்துச்சு. 9 மாதங்கிறது வந்து இந்த உலகத்தில் 9 மாதங்கிறது அங்கே அவ்வளோ துன்பகரமான நாட்கள், அது வேதனைக்குரிய வருடங்கள் அது. அப்போ அப்படின்னா பாவத்திலேயே இருக்கிறவங்க, தயாரிப்பில்லாத ஆன்மாக்கள், தயாரிப்பில்லாமல் இறந்த ஆன்மாக்கள், பாவ சங்கீதனமே செய்யாத ஆன்மாக்கள், இது மாதிரி நம்ம குடும்பங்களில் இறந்து போயிருந்தா அவங்களுக்கு எவ்வளவு ஜெபம் தேவைப்படும். அப்போ அந்த ஆன்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா இல்லை மறந்துட்டோமா?
நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்களுடைய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ தான் நாம் இறந்தால் நமக்காக யாராவது ஜெபிப்பாங்க, இல்லைன்னா நாமும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். அதனால் நம்முடைய ஆன்மாவை கொஞ்சம் அக்கறை எடுத்து இந்த ஆன்மாவை கொஞ்சம் பாதுகாப்பாக கொஞ்சம் புண்ணியமான ஒரு தூய்மையான வழியில் நடத்த முயற்சி எடுங்க. உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன? ஆன்மா தான் முக்கியம், இந்த உடல் அல்ல. ஒரு நாள் எல்லாரும் நிலை வாழ்வுக்கு போகிறோம், பரலோகத்துக்கு போத்தான் போகிறோம். இன்னொரு வாழ்க்கை தான் நமக்கு இருக்குது, இது நிரந்தரமான வாழ்க்கை இல்லை என்பது தான் உண்மை. அந்த உண்மையை புரிந்து கொண்டவர்களாக நாம் வாழ முயற்சி எடுப்போம். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஒரு ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். இந்த வேளையில் நம்முடைய எல்லா குடும்பங்களையும் ஆண்டவருடைய பார்த்து கொண்டு வருவோம். அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ள, அவருடைய வல்லமை நம்மை அபிஷேகம் செய்ய, நம்முடைய குடும்பம் முழுவதையும் அவருடைய பாத்துக்கு அர்ப்பணம் செய்வோம். கண்களை மூடி கரம் கூப்பி, ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் என்னை முழுமையாக உம்முடைய கரங்களில் தருகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வு முழுமைக்கும் நீரே எஜமானராக, நீரே தலைவராக, நீரே ஆண்டவராக எனக்கு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த வேளையில், இதோ இந்த ஆலயத்துக்குள்ளாக கூடியிருக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான அன்புக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர், அவர்கள் மீது இரக்கமாயிரும், அவர்கள் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும், அவர்களை ஆசீர்வதியும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீர் அன்பு செய்கிறீர், தனித்தனியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப வயதிலேயே உம்மை தேடுகிற பிள்ளைகளாக, வாலிபன் தன் வாழ்வை மாசற்றதாய் காத்துக்கொள்ளுவது இறை வார்த்தையை கடைபிடிப்பதால் மட்டுமே என்று திருப்பாடல் 119:9 நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக இந்த வேலையில் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கை சிறக்க வளமான திட்டங்களுக்கு அவர்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எல்லா தீமையான எண்ணங்களிலிருந்தும் ஆண்டவரே, சாத்தான் அவளுக்கு எதிராக வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளிலிருந்தும் எல்லா தீமைகளிலும் அவளை விடுவித்து காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தைகளை ஆசீர்வதிப்பீராக, குழந்தைகள் ஞானத்தில் வளர உதவி செய்வீராக. பெற்றோர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, அவர்கள் முதிர்ச்சி நிலை அடைய எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பீராக. குழந்தைகள் என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள், இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்று சொன்னவரே, எல்லோரும் குழந்தைகளாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தை மனநிலைக்குள்ளாக இருந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் அன்பு செய்ய எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவியரை ஆசீர்வதிங்க, தம்பதியரை ஆசீர்வதிங்க, திருமணமான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் இந்த வேளையில் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கானாவோ திருமண குடும்பம் இயேசுவை சுட்டி காட்டியது. இயேசுதான் இந்த அற்புதத்தை எங்களுக்கு செய்தார், இயேசுதான் உண்மையான கடவுள் என்பதை அந்த திருமண குடும்பங்கள் இரண்டுமே, அந்த மணமகன் மணமகளுக்குரிய குடும்பங்கள் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தது. ஆண்டவரே, நற்செய்தி அறிவிக்கிற குடும்பமாக மாறியது. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களும் ஆண்டவரே, இதவங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவுக்கு சான்று பகரும் குடும்பங்களாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலே குடும்ப ஜெபமும் ஆண்டவரே விட்டு கொடுக்கிற பண்புகளும் ஆண்டவரே, ஒருவர் மதித்து வாழ அன்பு செய்து வாழ்வதற்கு ஆண்டவர் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீயவன் கொண்டு வருகிற எல்லா தீமைகளிலிருந்து குடும்பங்கள் பாதுகாக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தீய எண்ணங்கள், குடி போதை, குடி பிரச்சனைகள் ஆண்டவரே, குடும்பத்திலே கீழ்ப்படியாமையினால் வருகிற விளைவுகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே, குடும்பங்களை நீ பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குருக்களை, அருட்கண்ணியர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய அழைப்பில் நிலைத்திருக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்னும் புனிதத்திலே வளர நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு வயதானவர்களையும் கூட இந்த வேளையில் ஆசீர்வதிப்பீராக. வயதான அண்ணா
ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இரவும் பகலும் கண்ணீரோடு அவர் ஜெபித்தார். ஆண்டவரின் அடியாளாக ஆலயத்திலே அமர்ந்து ஜெபித்தார். அண்ணாவை போல ஆண்டவரே இரவு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற முதியவர்களாக அவர்கள் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற முதியவர்கள் எங்களுக்கு நீ கொடுத்த ஆசீர்வாதம், அவர்களை கொடையாக கொடுத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வழியாக எங்கள் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அன்பை சுவைக்கிறவர்களாக, உமது அன்புக்கு சாட்சிகளாக, அன்பின் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக அந்த குடும்பங்கள் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் உடைய மகிமையான பரிசுத்தமான 5 திருக்காயங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உடைய வல்லமை, உடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தீவினைகள் தீமைகள் ஆண்டவரே அகன்று போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த இரத்தத்தால் எல்லா பில்லி சுனிய மந்திர மாயம் கட்டுகள் ஏவகள் ஆண்டவரை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்தேன் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே ஒவ்வொருவர் மேலும் உடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, உடைய அபிஷேகம் இவளுக்குள்ளாக இருப்பதாக, ரத்தத்தால் அபிஷேகம் செய்வீராக ஆண்டவரே. இவள் ஆன்மாக்கள் புதுப்பிக்கப்பட, இவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் தூய்மையாக்கப்படும்படியாக ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரஷர பலி கரபல பரஷ கரப நிரப்புங்க நிரப்புங்க. உடைய வல்லமை உடைய அபிஷேகம் இவளை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஓய்வு நாளிலே பலனுள்ள விதத்தில் இந்த நாளை செலவிட நீர் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே போல ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, உம்முடைய பிள்ளைகளாக, உமக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. வழி நடத்தும் ஆண்டவரே. இவர்களுடைய எல்லாம் தொழிலையும், அவள் செய்கிற வேலைகளையும், அவள் குடும்பத்தின் தேவைகளையும் எல்லாம் நீ சந்திக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் ஆண்டவரே, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்புக்கு தேவையான எல்லா வசதிகளையும், படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தையும், திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை செல்வத்தையும் ஆண்டவரே நீர் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் தொல்லையில் இருப்பவர்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா உடல் வேதனையினால் அவதைப்படைகளுக்கு உடல் சுகத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நீ உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. நற்கண்ணை வடிவிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற நற்கண்ணை ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். எங்களுக்காக பரிந்து பேசுகிற அன்னை மரியே, பரிசுத்த மாதாவே, அன்னை மரியாளின் பரிந்துரைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் உடைய மாசற்றதில் இந்த அக்டோபர் மாதத்தில் ஜெபமாலை அன்னையினுடைய அந்த பரிந்துரையை ஜெபமாலைகள் வழியாக இவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் உடைய திருமகனிடம் அழைத்து செல்லும் அந்த பெரும் பொறுப்பை நீர் ஏற்றிருக்கிறீர். அதிலே நாங்களும் ஒத்துழைக்க எங்களை ஆசீர்வதியும். புனித அந்தோணியாரை போல உண்மையுள்ள சாட்சிகளாக அழியா நாக்குடைய அந்தோணியார் ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தார். அவர் உண்மையுள்ள சாட்சியாக அவர் வாழ்ந்தார். புனிதத்தில் கோடி அற்புதரான அந்தோணியாரை போல ஆண்டவரே நாங்களும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க, சாத்தானை ஜெயிக்க அவர் ஜெபமாலையை பயன்படுத்தினார். சாத்தானை அழிக்கும் ஆயுதமாக அதை கையில் எடுத்தார். நாங்களும் அதை கையில் எடுத்து நாங்கள் போராட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதி. என்றும் வாழ்பவரான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.